ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பில் இன்று நாம் 9வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்களை ஒவ்வொருவராக எழுப்பி அவர்களையும் இந்த கோஷ்டியிலே சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பூர்வாச்சாரியர்கள் சொன்னதன் அடிப்படையிலே நாமும் கடைபிடித்து வருகிறோம். அந்த வரிசையிலே ஆழ்வார்களில் இன்று திருமழிசை ஆழ்வார் அவரை முன்னிட்டு நாம் இந்த நோன்பை துவங்குகிறோம். திருமழிசை ஆழ்வார் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான். கும்பகோணத்தில் பெருமாள் சன்னதிக்கு பின்னே திருமழிசை ஆழ்வாருடைய சன்னதியில் இன்றளவும் அவர் அங்கே இருந்து கொண்டு நம்மை போன்ற அடியவர்களை பொதுமக்களை காப்பாற்றி ரட்சித்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்து இன்றைய பாசுரமானது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனிமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலமும் நவின்றேலோர் என்பாவாய் என்கிற பாசுரம். இந்த பாசுரத்தின் மூலமாக இன்று எழுப்பப்படக்கூடிய பெண் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறார் என்று பார்க்கிற போது, இந்த ஆத்மாவானது பகவானுடைய சொத்து, இது அவனுடைய உடைமை. அவனுடைய உடைமையை அவன்தான் ரட்சிக்க வேண்டும். நம்மை நாமே ரட்சிப்பது சொரூப விரோதம் என்று நிலையிலே நிலை நிற்கிற ஒரு பெண்ணைத்தான் இன்று எழுப்புகிறார்கள். நம்மளுடைய பொருள் ஒன்று இருக்குன்னா அதை நாம தானே ரட்சிக்கணும். இந்த கிரந்தம் இருக்கிறது, இது அடியனுடையது அப்படின்னு நான் நினைச்சா இதை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியது, இதை எடுத்து இந்த பையிலே வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கணும். இந்த புஸ்தகமே அதுவாக மூடி அதுவாக நடந்து நம்ம பைக்குள்ளே போனால் நம்ம அதை தொடர்றதுக்கே பயப்படுவோம். ஏதோ வந்து இதுக்குள்ளே இறங்கிருச்சு போல் இருக்கே அப்படின்னு நினைப்போம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவது. இது உயிரற்ற பொருள். உயிர் உள்ள ஆத்மா கோடியிலே சேர்ந்த முதன்மையாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி இங்கே ராமனாக பெருமாள் அவதாரம் செய்கிற போது சீதா பிராட்டியாக அவதாரம் செய்திருந்தார். சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்று இலங்கையிலே அசோகவனத்திலே சிறை வைத்தான் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த சிறை வைத்த நிலையிலிருந்து தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டு ராமனை வந்து அடைவதற்குண்டான சக்திகள் அனைத்தும் சீதா பிராட்டிக்கு உண்டு. அது ஆஞ்சநேயர் முதல்ல சீதா பிராட்டியை தேடி போகிற போது அப்பயே அவர் அதான் சொன்னார், அம்மா நான் தேடி வந்து உங்களை பார்த்துட்டேன், இன்னும் எதுக்கு ராமன் வந்து இங்கே யுத்தம் நடத்தி உங்களை மீட்டு கொண்டு போக வேண்டும்? இப்படியே ஏறி என்னுடைய தோளிலே அமர்ந்தீர்கள் என்றால் நான் உங்களை அப்படியே கொண்டு போய் ராமனிடம் சேர்த்து விடுகிறேன், வந்து விடுங்கள் என்று கேட்டார். அப்போ சீதா பிராட்டி என்ன சொன்னார்? என்னை நான் காப்பாற்றி கொள்ள முடியாமலா இங்கே சிறை இருக்கிறேன்? என்னிடம் இருக்க அந்த சக்தி இருந்தாலும் கூட பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் இங்கே வந்து ராவணாதிகளை கொன்று என்னையும் என்னோடு சிறை இருக்கக்கூடிய தேவ மாதர்களையும் விடுவிக்க வேணும் என்பதற்கு தான் அவருடைய சொரூபத்திற்கு பொருத்தம். ஏன்னா பகவானுடைய சொரூபம் எது? அடியார்களை ரட்சிப்பது. அந்த ரட்சகன் என்ற நிலையை நானே குலைத்து விடக்கூடாது. அதனால அவர் வந்து என்னை மீட்டு செல்வதுதான் அவருக்கு சொரூபமாக இருக்குமே என்றுதான் நான் இங்கே அவன் வருவரை காத்திருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி இதைத்தான் ஆச்சாரியர்கள் சொன்னார்கள், சக்தியை விட்டால் பிராட்டி. தன்னை காத்து கொள்ளக்கூடிய சக்தி இருந்தும் கூட பகவான் தான் ரட்சிக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நான் எனதுங்கிற அகங்கார மமகாரங்கள் இருக்கக்கூடாது. என்னை காப்பாற்றவே முடியாது, பகவானே நீ என்னை காப்பாத்துன்னு கேட்கிற நிலைமை வேற. தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய சக்தி இருந்தும் கூட அதை நான் பிரயோகப்படுத்த மாட்டேன், பெருமாளே வந்து நம்மளை ரட்சிக்க வேண்டும் என்று இருப்பதுதான் திடமான பக்தி. அதுதான் உண்மையான விசுவாசம்.
பகவான் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ ஆபரணங்களையோ ஆடைகளையோ அல்ல. அவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன எதிர்பார்க்கிறார்? தூய்மையான பக்தி, அவனே பரமாத்மா என்று உணர்ந்து சரணடைந்த ஒரு நிலை. அப்ப தினந்தோறும் சரணடைஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, நம்மளை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டுமாங்கிற சந்தேகம் நமக்கு இங்க வரும். அதெல்லாம் இல்லை. நம் வாழ்க்கையில ஒரு முறை பகவானை சரணமடைந்து ஒரு ஆச்சாரியனிடத்திலே சென்று சங்கு சக்கரங்களான நம்ம பஞ்சசம்ஸ்காரம் செய்துவிட்டால் அந்த சரணாகதியை மட்டுமே, அந்த ஒரு சரணாகதியை ஏற்றுக்கொண்டு நம்மை முழுமையாக காத்து ரட்சிப்பதற்கு பகவான் தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட உண்மையான வைணவத்தின் எல்லை நிலையை அறிந்த ஒரு பெண்ணை இங்கே எழுப்புகிறார். அவ்வளவு ஞானம் இருந்து ஏன் அந்த பெண் உறங்கி கொண்டிருக்கணும்? யாருமே எழுப்பாத நிலையில எழுந்து வந்து இந்த கோஷ்டியில சேர்ந்து கொள்ளலாமே என்று நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்பதான் சொல்றாங்க, வெளியே இருந்து எழுப்பக்கூடியவர்கள் லட்சுமணனை போல எந்த நேரமும் துருன்னு ஏதாவது கைங்கரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பகவானை மகிழ்வித்து கொண்டே இருக்க வேண்டும், அவர் அடைவதற்கு நாம் ஏதாவது முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் என்று நினைக்கக்கூடியவர். அதனாலதான் 14 வருடம் வனவாசத்திலே போய் ராமன் கூட இருந்து நித்ரா தேவியை கூப்பிட்டு என் பக்கத்திலே நீ வரக்கூடாது, 14 வருடமும் நான் இரவும் பகலும் உறங்காமல் ராமனை நான் காக்க வேண்டும் என்ற நிலையிலே இருந்தவர். அப்போ இந்த வெளியில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? இளையாழ்வார் போல நம்ம கைங்கரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கைங்கரியத்தினுடைய மேன்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய பெண் எப்படி இருக்கிறான்னா பரதாழ்வாரை போல. பரதன் என்ன செஞ்சாரு? அண்ணா வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தாரு. இல்லப்பா நான் 14 வருஷம் கழிச்சு தான் வருவேன், நான் வந்த பிறகு அங்க என்ன நடக்குதோ நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற போது அவர் கூடயே 14 வருஷம் போகல. என்ன பண்ணாரு? அயோத்திக்கு வெளியே சாலக்கிராமம்ங்கிற அந்த கிராமத்துல சிம்மாசனத்தை வைத்து பகவானுடைய பாதுகை அதில் வைத்து 14 ஆண்டுகள் அவரை நினைவாலேயே நினைந்து அது ஒரு கைங்கரியம் செய்தார். இப்போ உள்ள இருக்க பெண் எப்படி? உறங்கி கொண்டிருக்கல, பகவானுடைய நிலையிலே எப்படி பரதாழ்வார் நின்றாரோ அந்த நிலையிலே இருக்கக்கூடிய பெண்ணாக இங்கே இருக்கிறார். வெளியே உள்ளவர்கள் உபேயத்தினுடைய மேன்மையை அறிந்தவர்கள், உள்ளே இருப்பவள் உபாயத்தினுடைய மேன்மையை சீர்மையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். வெளியே இருப்பவங்க உபேயம் என்ன? கைங்கரியம் செய்வதான் நமக்கு பலன். அந்த பலனைத்தானே நம்ம இதுதானே எதிர்பார்த்தோம். மார்கழி மாதம் எப்போ வரும், எப்போ நாம் கைங்கரியம் செய்யலாம் என்று காத்து கொண்டிருந்தோமே, அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று கைங்கரியத்திலே ஊறி கிடக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய பெண் எப்படி இருக்கிறாங்க? அவனுடைய நினைவிலேயே இருக்கிறார். அவர்கள் அந்த உபாயம் யார்? பெருமாள் தான் நமக்கு உபாயம் என்று அவனையே மனதிலே தியானம் செய்து கொண்டு தியானித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். வெளியே இருப்பவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? மும்முச்சுக்கள் போல இருக்காங்களாம். மும்முச்சு என்றால் யாருன்னா மோட்சத்தில் இச்சையுடையவன், மோட்சல் இச்சை அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இங்க இருக்கிறோம், நமக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு இப்படி கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வீடு இல்லாதவங்க வீடு வேணும், நகை இல்லாதவங்க நகை வேணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என்னுடைய பையனுக்கு நல்ல மருமகள் கிடைக்கணும், இப்படிப்பட்ட ஆசையைத்தானே சொல்லியிருக்கிறோம். நம்மளுடைய ஆசையாக நாம் பரமபதத்தை அடைவதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்றதுக்கு யாராவது இங்க நம்ம தயாரா இருப்போமா? அது அடையலாம் சாமி அந்தந்த காலம் வரும்போது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். ஆனா அதை கடந்து இதெல்லாம் அல்ப பலன்கள், இது நமக்கு நிரந்தரம் அல்ல, பரமபதத்திலே போய் பகவானை தரிசித்து கொண்டே இருப்பதுதான் நித்தியம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இதை விட கடந்து, அதாவது சம்சாரி என்ற நிலையில இருந்து கடந்து மோட்சத்தில் இச்சை உடையவராக மாறுகிறான். அவன்தான் மோட்சலிச்சை. அதை நமக்கு சொல்லும் போது முமுச்சு என்று சொல்கிறார். அந்த முமுச்சு நிலையில இவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா, எங்காண்டு தலைப்பேவேனோ, எப்போது வந்து நான் உன்னை அடைவேனோ, என்னை நாள் வந்து கூடுவன் நான், எந்த நாள்ல வந்து நான் உன்னோட சேருவேன், உடன் கூடுவது என்று கொலோ, உன்னோட கூடுவது என்று அப்படின்னு எந்த நேரமும் தயாராக இருக்கிறார். பகவான் அழைத்து விட்டால் செல்வதற்கு தயாரான நிலையில இருப்பவர்கள் வெளியே இருப்பவர்கள். உள்ளே உறங்குகோல் எப்படி வந்தார்னா, ஏற்கனவே எனக்கு பலன் கிடைச்சு போச்சு, பகவானுடைய நினைவு தான் நம் மனதிலே ஊறி கிடக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த நினைவோடையே நான் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு வேண்டிய பலன் கிடைத்து விட்டது என்ற நிலையிலே இருக்கக்கூடிய பெண். ஏன் அது சந்தேகங்களுக்கு வருது? இவங்க கூப்பிடுறாங்க, துயிலனை மேல் கண் வளரும் தூங்கக்கூடிய பெண்ணேன்னு சொல்றாங்க. ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது ரெண்டுக்குமே பதில் சொல்லலை. அப்ப என்ன ஆகுது? இந்த அம்மாக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைச்சு போச்சு.
அதனால நிம்மதியாக மார்பிலே கை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறார். நமக்கு இன்னும் கண்ணனோடு சேரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று ஏங்கி கிடப்பவர்களாக வெளியே உள்ளார். கடந்த பாசுரத்தில் முக்தர் நிலையிலே இருப்பவரை எழுப்பினோம். இன்றைய நிலையில நித்தியசூரி படியிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புவதாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இங்கே காட்டி கொடுக்கிறார். அதுல முதல் வரியாக என்ன சொல்றாருன்னா, தூமணி மாடம். ஒரு அடியவர்களுக்கு மிக சிறந்த பரிகாரமான இடம் எது என்று நாம் பார்க்கணும். நமக்கு வர துன்பங்கள், கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் வரும்போது நம்ம அதை சரி செய்வதற்காக முயற்சி செய்வோம். அதுக்கு யார்கிட்ட போவோம்? கட்டங்களை பார்த்து உங்கள் கிரகநிலை இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும்னா இங்கே போங்க, என்னென்ன பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லி விடுறாங்க. இப்போ நம்ம வந்து பகவானையே தஞ்சம் என்றடைந்து ஒரு ஆச்சாரியனே சதம் என்று நாம் இருக்கிறோம். அப்போ நம்மளும் அவர்கிட்டயே போய் இதை காட்டி நாங்கள் என்ன செய்யலாம்னு கேட்குறதா? அப்போ நம்ம சம்சாரிகளாக இருந்ததுக்கும் பாகவதர்களாக ஆனதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்போ நமக்கு ஒரு குழப்பங்கள், கஷ்டங்கள், மன வருத்தங்கள் இருக்கிறது. அது கர்ம வினையினால வரக்கூடியது, அதெல்லாம் வரக்கூடாது. ஆனால் பிரகிருதியில் இருக்கிறதுனால அதெல்லாம் வரும். வீட்டில் ஒரு சின்ன குழப்பம் நடக்கும்போது வருத்தப்படாமல் நான் இருப்பேன். எங்கள் ஆச்சாரியன் சொல்லியிருக்காருன்னா வீட்டில் என்ன நினைப்பாங்க? இது ஏதோ ஜடமாக போச்சு போல் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆக அப்படி குழப்பங்கள்லாம் வரும்போது, ஒரு துன்பங்கள் வரும்போது அதை நீக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பரிகாரம் செய்வது மிக எளிமை. என்ன செய்யணும்னா, நேராக கிளம்பி ஒரு பாகவதருடைய வீட்டுக்கு போயிடணும். ஒரு பாகவதர் வீட்டில் உட்காந்து அவங்க கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்தால் அதுதான் நமக்கு பரிகாரம். பெருமாளிடம் போவதை விட ஒரு பாகவதனிடத்திலே போய் சேர்வது மிகப்பெரிய ஒரு நிம்மதியை நமக்கு தரும் என்று சொன்னார். நமக்கு அந்த நிலையிலே நின்று இங்கே எல்லோரையும் அரவணைத்து எல்லோருடைய மனபாரங்களையும் குறைத்து கொடுத்த ஒரு கைங்கரியத்தை நம்ம ஆண்டாளம்மாள் 100 வயது வரை இருந்து நமக்கு இங்கே செய்து கொடுத்தார். நமக்கு ஏதாவது மனதில் குழப்பம் இருக்குது, கலக்கம் இருக்கும்னா அம்மாவை போய் அவள் திருவடி சேவிச்சு உட்காந்தோம்னா அரை மணி நேரத்தில் நமக்கு மனசில் இருக்க அந்த கவலையெல்லாம் போயிடும். ஆக சன்னதியை விட, பெருமானுடைய சன்னதியை விட பாகவதனுடைய இல்லத்துக்கு சிறப்பு அதிகமானது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்ன சொல்லியிருக்கிறாரு? தூமணி மாடத்து, தூய மணிகளாலே செய்யப்பட்ட மாளிகை. மாணிக்கமா வச்சு யாராவது வீடு கட்ட முடியுமா? ஆனால் அதற்கு சமமான உயர்வு பெற்றது ஒரு பாகவதனுடைய இல்லம். அப்போ நமக்கு மனசில் ஒரு கலக்கம், குழப்பம், குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? நேராக ஒரு பாகவதர் வீட்டுக்கு போய் அவர்களை சந்தித்து ஒரு அரை மணி நேரம் வேற விஷயம் பேசலாம், இந்த வருத்தத்தையும் சொல்லலாம். அவர்களோடு பகவத் விஷயங்களை பேசி கொண்டு வந்தோமானால் அதுதான் நமக்கான பரிகாரமான ஒரு இடமாக இருக்கும் என்பதனாலே தான் தூமணி மாடத்து என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டாள் நாச்சியார் அடியவருடைய இல்லத்தை என்ன சொல்லுகிறாரு? தூமணி மாடம். எப்படிப்பட்ட மாணிக்கங்களால் செய்யப்பட்டது? இயற்கையிலேயே எவ்விதமான குறைபாடும் இல்லாத மாணிக்கங்களாலே தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட வீடு. நம்மால் சொல்றார், துவளில் மாமணி மாடமோங்கு துளைவில்லி மங்கலம் என்று சொல்கிறார். அங்கே பகவானுடைய சன்னதியை பற்றி நம்மாழ்வார் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, துவளில் மாமணி மாடம் ஓங்கும் துளைவில்லி மங்கலம். அங்கே மாணிக்கத்தால கட்டப்பட்ட கோயில் தான் அது. ஆனா அந்த மாணிக்கங்கள் எப்படிப்பட்டதான்? சில குறைபாடுகள் இருந்து அதையெல்லாம் சரி செய்து அதன் மூலமாக கட்டப்பட்ட கோயிலாக அங்கே பகவானுடைய சன்னதி இருக்கிறார். அப்போ பாகவதனுடைய இல்லம் உயர்ந்ததா, பெருமானுடைய கோயில் உயர்ந்ததான்னா தூய்மையான பாகவதன் வாழக்கூடிய இடம்தான் உயர்ந்தது என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எளிமையாக காட்டி கொடுக்கிறார். அதான் துவளில் மாமணி மாடமோங்கு துளைவெள்ளி மங்கலம் என்று சொல்லுகிறார். இந்த பாகவதருடைய வீடை கட்டி மிச்சம் இருந்த அந்த மாணிக்கங்களாலே தான் தொலைவெள்ளி மங்கலத்திலே கோயிலே கட்டியிருப்பார்கள் போல என்று சொல்கிறார். ஏன்னா ராஜா வந்து அரமனை கட்டணும்னு ஆசைப்படுவார். ஏன்னா அதுக்கு தான் உட்காந்து நகரத்தை நிர்வாகம் பண்ணணும். ஆனால் அங்கே என்ன ஆகும்? முதல்ல அவங்க ராணிக்கு ஒரு வீடு கட்டணும், அந்தப்புறம் கட்டணும். அப்போ முதல்ல நல்ல மாணிக்கங்கள்லாம் கொண்டு போய் அங்கே கட்டிடுவாங்க. அங்கே மிச்சமானதெல்லாம் வச்சு எனக்கு அரமனை கட்டுங்கப்பா, நமக்கு அரசவைக்கு அவ்வளோ போதும்னு சொல்லிடுவாராம். அதுபோல பெருமாள் நினைக்கிறாரு, அடியவர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் சிறப்பு. நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாரும் வருவாங்க. ஏன்னா நான் பொதுவில் நின்ற பொன்னங்கலம். என்னைய பிடிச்சவனு வரலாம், பிடிக்காதவனு வரலாம், திட்டிக்கிட்டே வரலாம், சந்தோஷத்தில் வரலாம். அதனால என்னைய பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு பாகவதனுடைய வீடு எவ்வளவு உயர்ந்தது என்று சொல்வதற்காகத்தான் அந்த துவளில் மாமணி மாடமோங்கு.
அப்படின்னு சொல்றாங்க. பகவானுடைய இருக்கிற சன்னதியினுடைய தூய்மை எப்படிப்பட்டதுன்னா ஆத்மாவினுடைய தூய்மை போன்றதான். ஆத்மாக்கு என்ன செய்யும்? ஏற்கனவே தோஷங்கள் இருக்கும். ஏன்னா இருந்ததுனால தான் இங்க வந்திருக்கும், இல்லைன்னா பரமபத்தில் இருந்திருப்போம். அந்த தோஷங்கள் எல்லாம் நீக்கின பிறகுதான் ஆத்மா சுத்தமடையுது. அதுபோல பகவானுடைய சன்னதி. ஒரு பாகவதனுடைய இல்லை எப்படிப்பட்டதுன்னா பரமாத்மாவை போல. பரமாத்மாவிட்ட ஏதாவது அழுக்கு இருக்கா? அவர் ஏதாவது கர்ம வினைகள் இருக்கா? கழிக்க வேண்டியதில்லை. இயற்கையாகவே அது தூய்மையாக இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தூமணி மாடத்து. அப்படி சொல்லும்போது ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க? அந்த மாடத்தை பற்றி சொல்லுகிற போது, எனக்கும் ஒரு வீடு இந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கிறது. திருவில்லிபுத்தூர்ல நான் ஒரு வீடோடு இருந்தாலும் கூட ஒரு பெருமாள் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களிலே பாகவதர்கள் நிறைந்திருக்கிற ஒரு ஊரிலே எனக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. எனக்கு அங்க ஒரு வீடு இருக்கு. நான் போனா அங்க தங்கிக்கலாம். அங்க தங்கி இருந்து 10 நாள் நாங்க பிரம்மோற்சவம் சேவிக்கலாம் அப்படிங்கிற நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக எனக்கும் இங்கே ஒரு மாடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மதுராபுரியிலும் ஒரு மாளிகை இருக்குன்னு சொல்றாங்க. மாட மாளிகை சூழ் மதுரைப்பதி நாடி நாம் தெருவின் நடுவே வந்துட்டு. அப்ப எங்கெங்க பெருமாள் சம்பந்தப்பட்டது இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு ஒரு வீடு இருக்கு. அவ்வளவு வீடு வாங்க முடியுமா? உள்ளூர்ல ஒரு வீடே நம்மளால கட்டி வாழ முடியல, வாங்கின கடனை கட்ட முடியலன்னு ஆயிடும். ஊருக்கு வீடு இருக்குமான்னா அங்க ஒரு பாகவதர் நமக்கு இருந்தா அது நம்மளுடைய வீடு என்கிற நிலையில இந்த தூமணி மாடத்து. அந்த மாடத்துல என்ன செய்கிறாய் பெண்ணே நீ? சுற்றும் விளக்கெரிய. அந்த வீடு முழுவதும் என்ன செய்யறாங்கன்னா ஏற்கனவே மாணிக்கத்தால கட்டினாலே அது வெளிச்சமா இருக்கு. அதுல அந்த வீடு முழுவதும் பார்க்கிற இடமெல்லாம் விளக்கேற்றி வைத்திருக்கிறார் அந்த பெண். ஏன்னா கண்ணன் எப்ப வருவார், எப்படி வருவார், எந்த நேரத்திலே வருவார் என்பது நமக்கு தெரியாது என்பதனாலே அவர் வருகிற போது வீடு இருளிலே இருக்கக்கூடாது என்பதற்காக பார்த்த இடமெல்லாம் கட்டிலும் விளக்கமா போட்டாங்க. ஏன்னா அவர் எந்த கட்டிலே உறங்குவார், எப்படி உறங்குவார் என்று யாருக்கும் தெரியாது. அதனால என்ன செய்யறாங்க, அந்த அம்மா வீடெல்லாம் பார்க்குற இடமெல்லாம் இடம் இருக்கிற இடத்துலாம் கட்டிலும் விளக்கும் வச்சிருக்கிறாங்க. அதான் சுற்றும் விளக்கெரிய. மணிக்கதவும் தாழ்திரவாயின்னு வீட்டை தர நாங்கள் உள்ளவரம் சொல்லக்கூடிய அறிவில் இருக்கிற இந்த வெளியிலிருந்து எழுப்பக்கூடியவர்களுக்கு உள்ளே இருக்கிற இந்த விஷயம் எப்படி தெரியுதுன்னா, மாணிக்கத்தாலே கட்டப்பட்ட வீடுனாலே உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியே தெரிகிற அளவில் அங்கே இந்த மாளிகை அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கேட்குறாங்க, சுற்றும் விளக்கெரிய. எங்களுடைய அகங்கள் எல்லாம் இருண்டு கிடக்கிறது, எங்களுடைய வீடுகள் எல்லாம் இருண்டு கிடக்கிறது. ஏன்னா கண்ணன் வரல, நாங்க இன்னும் கண்ணனை தரிசனம் பண்ணல. அதனால எங்க இல்லங்கள் எல்லாம் இருண்டு கிடக்கிறது. ஆனா உன்னுடைய வீடு மட்டும் எப்படி இருக்குது? சுற்றும் விளக்கெரிய. எல்லா இடத்திலையும் விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறாயே, நாங்களும் அப்படி அந்த நிலையை அடைய வேண்டாமா? அதனால பெண்ணே நீ எழுந்து வர வேண்டும். ஆனாலும் இந்த பொண்ணு பதில் சொல்லல, உறங்கி கொண்டிருக்கிறாங்க. எதனால உறங்குறாங்க? தூபம் கமல. உன்னுடைய இல்லத்துல இருந்து வாசனை மிகவும் அற்புதமாக அடிக்கிறது. நம்மலாம் வீட்டில் ஒரு நல்ல நாள் வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யறோம்னா, நல்ல சாம்பிராணி கண்டி வச்சு அதில் நல்ல விலை உயர்ந்த சாம்பிராணிகளை வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு வைக்கிறோம். அதுல புகை வரும், பத்தியிலிருந்து புகை வந்து தான் அந்த வாசனை வரும். ஆனா பெண்ணே, உன்னிடத்துல புகையே இல்லை உன் வீட்டில். ஆனா புகையே இல்லாமல் நறுமணம் கொடுக்கக்கூடிய தூபத்தோடு நீ கமழ்ந்து கொண்டிருக்கிறாய். தூபம் கமல. அந்த வாசனை வந்தா தான் உனக்கு தூக்கம் வருது. ஏன்னா அது கண்ணனுக்கு பிடித்த வாசனையாக இருப்பதனாலே நீயும் அந்த வாசனை, புகையில்லாமல் வாசனை கொடுக்கக்கூடிய அந்த தூபத்தை வைத்து அந்த மயக்கத்திலே நீ மயங்கி கிடக்கிறாய். தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும். நாங்கெல்லாம் கண்ணனை பிரிஞ்சு வருத்தத்துல தூக்கம் வராம நடுராத்திரில கூட எழுந்து விடிந்து விட்டதான்னு பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த பிரச்சனை, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்ணன் வந்து விட்டான், நம்மோடு இருக்கிறான் என்ற நினைவோடு மார்பிலே கை வைத்து நீ நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறாய். அந்த வாசனை அடிப்பதனாலே உனக்கு நிம்மதியான தூக்கம் வருகிறது. துயிலனை மேல் கண் வளரும். நாமெல்லாம் படுக்கையில படுக்க முடியாம கண்ணனை பார்க்கணும்னு 4 மணிக்கு அலாரம் வச்சா கூட 3:30 மணிக்கே எந்திரிச்சு நம்ம எந்திரிச்ச பிறகு அலாரம் அடிக்குதுங்கிற உணர்வோட ஓடி வர்றோம். நீ அந்த விதமான பதட்டம் எதுவுமே இல்லாம நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறாரே. எப்படி உறங்குவதற்கு, உறங்காமல் இருப்பதற்கு உதாரணமாக இளையாழ்வாரை சொல்லுவாங்க. நம்ம இப்பயே பார்த்தோம், 14 வருடங்கள் இரவும் பகலும் உறங்காமல் இருந்தவர். அப்படி இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறவர். அப்படி உறங்காமல் இருப்பதற்கு
இளையாழ்வாரை போல நாங்கள் ஒரு உதாரணமா இருக்கோம். நீ எப்படி இருக்கிற? உறங்குவதற்கே உதாரணமான ஒரு பெண்ணாக நீ உறங்கி கொண்டிருக்கிறாய். அதனால பெண்ணே நீ எழுந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும். எப்படி செஞ்சுக்கிற? நிம்மதியா தூங்கு. அந்த தூங்குறேன்னு சொல்றது கூட மரியாதை குறைச்சலாம். ஒரு பாகவத்தை சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? அடியேன்னு சொல்றோம். அவங்கள நம்ம சாப்பிட சொல்லும்போது என்ன சொல்றோம்? பிரசாதப்படுங்கள். நம்ம இப்போ நம்ம வீட்டில் வரவங்க என்ன சாப்பிட்டியா, அது கேட்டாலும் பரவாயில்ல, தின்னையான்னு கேட்கும். அது மரியாதை குறைவான வார்த்தைகளாம். அதனால இந்த பெண் ஞானத்திலே மிகுந்தவளாக இருப்பதனால மரியாதையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக கண் வளரும் அப்படின்னாங்க. நீ தூங்குகிறாயின்னு சொன்னா கூட அந்த மாதிரி கோபம் வந்துடும். கண் வளரும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பாகவதர்கிட்ட நம்ம சந்திக்கிற போது நம்முடைய தனிப்பட்ட கோபதாபங்களை காட்டி வார்த்தை பிரயோகம் செய்யக்கூடாது. அவர்களிடத்திலே மரியாதை புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு நீராட அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கேயும் அப்படிதான் சொல்றாங்க. மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே என்று சொல்லுகிறாங்க. தான் வளர்த்த கிளி கூட நாராயணான்னு சொல்லிட்டா அதை போய் நம்ம வளர்த்த கிளி தானே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதுவும் நாராயணான்னு சொல்லிடுச்சா அது ஒரு பாகவதர் ஆகிவிட்டதுன்னு உடனே வணங்குறது. அப்படி வணங்க வேண்டுமா? அதான் சொல்றாங்க. பட்டர் இருக்கிற காலத்துல தொண்டனூர் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பரமபதம் போயிடுறார். அதை அவர்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? தொண்டனூர் நம்பி திருவடி சார்ந்தார்னு சொன்னாங்க. உடனே அவர் கூப்பிட்டு திருத்தினாராம். ஒரு பாகவதர் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அவர் திருவடி சார்ந்தார்னு சொல்றது கூட மரியாதை குறைச்சல். இங்க பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். இப்போது திருநாட்டுக்கு நடந்தார். இப்ப பரமபதத்தில் போய் கைங்கரியம் செய்ய போயிருக்காருன்னு சொல்லணுமே ஒழிய அவர் காலமாகி விட்டார், அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற நிலையிலே நாம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை இல்லையா, தேகம்தான் அழியுது. அவர் ஒரு பாகவதர். இங்க என்ன செஞ்சாரோ அதை அங்க போய் செய்ய போறார். அப்படி திருநாட்டுக்கு நடந்தார் என்று மரியாதை புத்தியோட பேச வேண்டும் என்பதனாலே இங்கே கண் வளரும் என்று நமக்கு இங்கே சொல்லுகிறார். அப்படி உறங்கி கொண்டிருக்கிற அந்த கண் வளரும் நிலையிலே நீ என்ன நினைக்கிற? உனக்கு வேண்டிய பலன்கள் எல்லாம் கிடைத்து விட்டது. அதனால நம்ம எதுக்கு படாத பாடுபடணும்? சிலருக்கு இருக்கும், ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சுட்டா போதும். இந்த 1 கோடி கிடைச்சதுமே அவங்க என்ன செய்வாங்க? நமக்கு இலக்கு அடைஞ்சிட்டோம், பேசாமல் இருப்போம்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம 1 கோடி வேணும் கிடைச்சிருச்சு, அப்போ இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் போல இருக்கே அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த ஆசைக்கு அளவே இல்லை, நிற்கவே நிற்காது. அதுபோல இந்த பெண் என்ன செய்யறாங்க? பகவானை நாம் அடைய வேண்டும், இந்த மனது நிறைய அவனை நாம் நிறைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம். அந்த காரியம் நடந்து விட்டது. அதனால நம்ம கவலை இல்லாம இருக்கலாம். நமக்கு இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கண்ணன்ட்ட பூரா ஒப்படைச்சிட்டோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பண மஸ்து அப்படின்னு சொல்லிட்டா, எல்லாம் கண்ணன்ட்ட ஒப்படைச்சிட்டா. நமக்கு ரொம்ப சுலபம் இல்லையா? எனக்கு சாப்பாடு வேணுமா கண்ணன் கொடுப்பான், துணி வேணுமா கண்ணன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தா நமக்கு எந்த விதமான துயரமும் துன்பமும் இல்லை. அந்த கவலையற்ற நிலையிலே அந்த பெண் இருக்கிறார்கள். அதான் சொன்னாங்க. அந்த பெண் எப்படி இருக்காங்கன்னா, நமக்கு முக்கியமான மந்திரங்கள் 3: திருமந்திரம், துவயம், சரமசுலோகம். துவயத்தில் என்ன சொல்றாங்க? ஸ்ரீமன் நாராயணா சரணம் சரணம் பிரபத்தே. அந்த வார்த்தையை அந்த அம்மா எடுத்துக்கிட்டாங்களாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பகவானிடத்துல நான் சரணடைகிறேன். சரணம் அடைஞ்சிட்டு அப்புறம் நம்மளை பத்தி யோசிக்க கூடாது. ஒரு சரணம் அடைஞ்சிடறோம், அதுக்கு மேல சந்தேகப்பட்டுட்டு காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா, நம்மளும் எதனுக்கும் கத்திய கக்கத்திலே வச்சிருப்போமா, நம்மளை யாருக்கு ஏதாவது ஆபாத்துனா காப்பாத்திக்கணும் யோசிச்சா அது உண்மையான நிலை இல்லை. அந்த நிலையிலே அந்த பெண் இருக்கிறார். பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பகவானிடத்திலே நான் சரணம் அடைந்து விட்டேன், நிம்மதியா இருக்காங்க. வெளியே இருக்கவங்க எப்படி இருக்காங்க? 2வது வார்த்தைக்கு வராங்க. ஸ்ரீமதே நாராயணாய நமக. என்ன சொல்லுவோம்? இந்த பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு எந்த நேரமும் நாங்கள் கைங்கரியம் செய்து கொண்டே இருப்போம்ங்கிற நிலையில இவங்க நிற்கிறாங்க. ஒரே துவயத்தினுடைய முதல் அடியில இந்த பெண் இருக்கிறாள், 2வது அடி அர்த்தத்துக்கு விளக்கமாக இவர்கள் இருக்கிறார்கள். அந்த நிலையிலே எழுப்புகிறார்கள் கண் வளரும். இப்படியெல்லாம் ஞானம் நிறைந்த பெண்ணாக இருந்து உன் காரியம் நிறைவேறிவிட்டது என்று நீ உறங்கி கொண்டிருக்கிறாயா, நீ எழுந்து வர வேண்டும்னு சொல்றாங்க. ஆனா எந்திரிச்சு வர்றதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க? மாமான் மகளே, எனக்கு நீங்க உறவு கோஷ்டி தான். நம்ம அதை தாண்டி நமக்குள்ள ஒரு உறவு இருக்கு. எப்படிப்பட்ட உறவு இருக்கு? நீ எனக்கு மாமன் மகளாக மைத்துனி முற வேண்டிய பெண்ணாக இருப்பதனால அந்த உறவை சொல்லி அழைத்து பார்க்கிறார். மாமான் மகளே
ஏன்னா சுவாமினியாக தலைவியாக அனுபவிச்சு பார்த்துட்டோம், தோழியாக அனுபவிச்சு பார்த்துட்டோம். இப்போ உறவாக சொல்லி அனுபவிச்சு பார்க்கலாங்கிற நிலையிலே ஆண்டாள் நாச்சியார் இங்கே அந்த மாதிரி சொல்லுகிறார். அப்படி உறவை சொல்லி அழைக்கலாமா? இப்போ நாம் ஒரு வைணவனாகணும், ஒரு முமுட்சாகணும்னா முதல்ல நம்மிடமிருந்து விடுபட வேண்டியது எதுன்னு நமக்கு ஒரு பட்டியல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பட்டியல் சொல்லும்போது சங்கடப்படக்கூடாது, கொஞ்சம் கேட்டுக்கணும். ஏன்னா அது இயற்கையாக அது நடக்க வேண்டியது என்று நமக்கு சொல்லியிருக்காங்க. எதை விடணும்னா தாய், தந்தை, மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், ஆச்சாரியர்கள், மற்ற உபாயங்கள், மற்ற உபேயங்கள், இது அனைத்தையும் விட்டு திருவுலக அளந்தவனுடைய திருவடியிலே நான் சரணமடைந்தேன் தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி உறவுகள் எல்லாம் கழிக்கணும்னு சொன்னான். இப்போ நம்ம இன்னைக்கு சாயந்தரம் காலையில் போய் அப்படியே வீட்டில் இருக்கிறவங்கள வேணாம்னு சொல்லலை. அவர்கள் தான் நம்மளை ரட்சிப்பார்கள், அவர்களாலே தான் நாம் காப்பாற்றப்படுகிறோம்ங்கிற அந்த நினைவு இருக்கக்கூடாது. அவர்களையும் பகவான் தான் ரட்சிக்கிறார், நம்மையும் பகவான் தான் ரட்சிக்கிறார். பட்டருக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கல, குரத்தாழ்வார் அவர் பாட்டுக்கு இருந்தார். குரத்தாண்டால் என்ன சொன்னாங்க, பையங்களுக்கு வயசாகிட்டே போதே கல்யாணம் முடிக்க வேணாமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் பெருமாள் பார்த்துக்கிடுவாருங்க. பெருமாளாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறார். அப்போ நம்ம எதையும் நம்மளால் நடக்குதுன்னு சொல்லும்போது பெருமாள் விட்டுருவார், போ ஒன்றால் முயற்சி பண்ணி பாருங்க. அப்படி இந்த உறவுகளெல்லாம் கழித்தால் தான் நாம் பகவானே நமக்கு சர்வரட்சகனாக இருக்கிறான், அவன்தான் நம்மளை ரட்சிப்பான். எந்த நிலையிலும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கக்கூடியவன் பரமாத்மா. இந்த மேற்படி பட்டியலை வாட்சமே இந்த உறவுகளெல்லாம் ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளை விட்டு போயிடும், இல்லை அவர்களை விட்டு நாம் விலகி வர வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுரும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பின்னாடியே நம்ம கூடயே ஒட்டி கொண்டிருக்க உறவு பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிற போது இப்படி ஒரு உறவை சொல்லலாமா? ஏன்னா சொன்னாங்கன்னா, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன்னு வருத்தப்பட்டார். அவர் வருத்தப்பட்ட அளவுக்கு யாரும் திருமங்கியால் வரும்போது வருத்தப்பட முடியாது. என்ன செஞ்சார், நான் பிறக்கும்போது என்னட்டேன், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்து, இதெல்லாம் எனக்கு ஒரு நோயாக பட்டு ஒளிந்து விட்டேன் கடந்த நாள்கள் எல்லாம். இப்போதான் பகவானே உன்னை நான் பற்றி இருக்கிறேன் என்று அவரும் சொல்லியிருக்கிறாரு. அப்படி தேக சம்பந்தத்தை சொல்லலாமான்னா அவர்களும் ஒரு வைணவராக இருந்தால் சொல்லலாம், தவறில்லை. அவர்களும் வைணவர்களாக இருந்து நாமும் வைணவர்களாக இருந்தா அவர் எனக்கு பெரியப்பா, அவர் எனக்கு மாமா, அவர் எனக்கு சித்தப்பா, அவர் எனக்கு அண்ணன், எனக்கு தம்பி அப்படின்னு உரிமை கொண்டாடுவதிலே தவறில்லை. ஏன்னா கொண்டவெண்டீர் மக்களுற்றார் சுற்ற தவறு பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லைன்னு நம்மால் சொன்னார். இந்த கண்ணில் பார்த்துட்டு இதில் ஈடுபட்ட ஒரு வேகத்தில் பகவானே உன்னிடத்தில் ஈடுபடக்கூடிய நிலை எனக்கு வரவில்லையே, இவங்களுக்கு காரியம் செய்கிறதுக்கு எனக்கு சரியாக இருந்ததே, இவர்கள் மேலே இருக்க பற்று உன்னிடம் வரவில்லையே என்று வருத்தப்பட்டவர் என்ன சொன்னார், அதற்கு அடுத்த வார்த்தையிலேயே நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வெண்டீர் மக்களேன்னு சொல்லி. நம்ம கூட இருக்கவங்களும் நம்ம இல்லத்தாரும் நம்ம உறவினர்களும் வைணவர்களாக மாறிவிட்டால் அவர்களை நம்ம உறவு என்று சொல்வதிலே நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இல்லை என்பதை பற்றி இங்கே சொல்லுகிறார். அதான் மாமான் மகளே என்று. மாமன் யார் அங்கே இருக்கிறார்? திருவாய்ப்பாடியில அனந்தாளுக்கு ஒரு மாமாவாக யார் இருப்பார்னா அங்கே மாலாகாரர் என்று ஒருத்தர் இருக்கிறார். கம்சனுக்கு அரண்மனைக்கு மாலை கொட்டி கொடுக்கக்கூடிய கைங்கரியத்தை செய்யக்கூடிய மாலாகாரர். இங்க பெரியாழ்வார் என்ன கைங்கரியம் செய்யறாரு? பெருமாளுக்கு மாலை கட்டி கொடுக்கக்கூடிய மாலாகாரர். இந்த ரெண்டு பேரும் செய்யக்கூடிய தொழில் அடிப்படையில் இவர் ரெண்டு பேரும் உறவாகிறாங்க. நிறைய பழக்க வழக்கங்கள் இப்படித்தான் ஏற்படும். அதே போல அவரும் மாலாகாரர், இவரும் மாலாகாரர். அவர்கள் வீட்டுக்கு பலராமனும் கிருஷ்ணனும் வழிவிலே செல்கிறார், விரும்பி செல்கிறார். நேராக போய் கம்சனை பார்க்கல, மாலாகாரத்தை போனாங்க, எங்களுக்கு நல்ல மாலையா நீங்க தொடுத்து எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டாங்க. அவரும் அந்த மன்னனுக்கு அஞ்சாமல் என்ன செஞ்சாரு, பலராமனும் கண்ணனும் என் இல்லத்துக்கு வந்து விட்டார்களே என்று அவர்களுக்கு மாலையை கொடுத்தார். அவர்கள் வீட்டுக்கு இவர்கள் எழுந்தறினார்கள். அந்த சிறப்பு பெரியாழ்வாருக்கும் உண்டு. அந்த வந்தவர்களை நான் வணங்குவேன், அவர்கள் கேட்ட காரியத்தை நான் செய்து கொடுப்பேன் என்ற ஒரு நிலையிலே நின்று மாலையை தொடுத்து கொடுத்தார் மாலாகாரர். அதே போல இவரும் பெருமாளையே தஞ்சம் என்று வணங்கி அவருக்கு பெருமாளுக்கு மாலை கட்டி கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறார். ஆக பக்தியிலையும் கைங்கரியத்திலையும் அந்த மாலாகாரரும் இந்த பெரியாழ்வாரும் ஒத்த நிலையில இருப்பதனாலே அவரை மாமா என்று முறை வைத்து அப்படிப்பட்ட மாமனுடைய மகளே என்று ஆண்டாள் அழைக்கிறார். அதனால மாலாகாரரை போய் திடீர்னு மாமான்னு சொல்லலாமான்னா
அப்பாவுக்கு உறவா ஒருத்தர் வர்றாரு, ஒரு பழக்கமானவர் வர்றாரு, அவன் நம்ம குழந்தைய எப்படி கூப்பிடு? எடுத்ததுமே வாங்க மாமான்னு கூப்பிடும். அதை தான் ஆண்டாலும் செஞ்சாங்க. நம்ம அப்பாவை போல அவர் ஒரு மானகற்றவர், பெருமாள் மேலே பக்தி உள்ளவர், கம்சனுக்கே பயப்படாமல் கண்ணனுக்கு மாலை கொடுத்தவர், அதனாலே அவர் மாமா என்று அழைக்கிறார். இப்படி இவர்கள் அழைத்தவுடன் நம்மளை மாமான் மகளேன்னு சொந்தம்னு சொல்லிட்டாங்களே, உடனே நம்ம இந்த கதவை திறந்து போயிடலான்னு அவர்கள் வல்ல. அப்ப என்ன சொல்றாங்க இவங்க? இன்னமும் கதவை திறக்காம இருக்கு, இது சரியான செயலா? இவ்வளவு நாங்க சொன்ன பிறகுன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி, பகவான் ஒரு பாகவதர் வீட்டுக்கு இன்னொரு பாகவதர் தயங்காமல் நுழையலாமே அப்படின்னு என்ன பண்றாங்க? நீங்க கதவை திறந்துட்டு உள்ள வரட்டும் அப்படின்னு அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, மணிக்கதவம் தாழ்திரவாய். அது மணிக்கதவாக இருப்பதனால அதுல எங்க தாழ்பால் இருக்கிறது, எங்க பூட்டு போட்டுக்கிறாங்க, எதை திறந்த அந்த கதவு திறக்கும்னு எங்களுக்கு தெரியல. அதனால பெண்ணே, நீயே வந்து எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும். அப்படியே திறக்க முடிஞ்சாலும் நாங்க திறந்து உள்ள வரமாட்டோம். ஏன்னா நாங்க செய்யாதன செய்யோம்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு பாகவதரை முன்னிடாமல் எந்த விதமான காரியத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கோம். அதனால உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா உன்னைய முன்னிட்டு இருக்கிறோம், நீ கதவை திறந்து விட வேண்டும், நாங்கள் உள்ளே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த வைராக்கியத்தோட நிற்கிறார்கள், கொண்ட கொள்கையில சரியாக நிற்கிறார்கள். இப்படி 5 லட்சம் கோஷ்டி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நம்முடைய வாசலிலே வந்து நம் பெண்ணை அழைப்பதற்கு இந்த பாடுபடுகிறார்களே, இவள் உள்ளே இருந்து ஒரு வார்த்தை இந்த வர்றேன்னு சொன்னா என்ன, இப்படி சொல்லாம உறங்குகிறாளேன்னு அந்த பெண்ணுடைய தாயாருக்கு கோபம். நம்மளை பார்க்குறோம்ல, ஒரு 4 பேர் உட்காந்துருந்தா நம்ம காரியத்தை பார்த்துக்குன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க? எப்பா வந்தவங்களை முதல் என்னன்னு பாரு, அப்புறம் இந்த காரியத்தை செஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. இங்கே கோஷ்டியே திறந்து வந்து நிற்குது, அதையெல்லாம் என்னன்னு கேட்காம இப்படி உள்ளே அவள் படுத்து கிடக்கிறாளேன்னு அவங்க அம்மாவுக்கு கோபம். அந்த கோபத்துடைய வெளிப்பாடு அந்த முகத்துல தெரியுது, ஆனா மகள்கிட்ட பேச முடியல. அந்த நினைவை இங்க வெளியேருந்து இவங்க பாக்குறாங்க. உடனே என்ன நினைக்கிறாங்க? இந்த அம்மா வந்து நமக்காக பரிந்து பேச தயாராயிட்டாங்க, அதனால இவர்களை விட்டு அந்த பிள்ளையை எழுப்ப சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன சொல்றாங்க? மாமீர் அவளை எழுப்பீரோ. மாமான் மகளேன்னு சொன்னாங்க. அதே அன்பு அவங்க அம்மா மேல இருப்பதனால மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா எப்படிப்பட்ட நிலையில ஒரு அடியாரை இங்க முன்னிடுறாங்க, அந்த பெண்ணையும் முன்னிடுறாங்க. அதற்கு மேலே அந்த பெண்ணை ஆச்சாரியனாக ஏற்று இருக்கக்கூடிய தாயார் அங்க எப்படி இருக்காங்க? மகள் ஆச்சாரிய நிலையிலும் மகள் அம்மா வந்து சிஷ்ய நிலையிலும் இருக்கிறாங்க. அதனால அங்கே போய் சரணடைகிறார்கள். அப்படி சரணமடையலாமான்னா, பகவானை சரணமடைவதை விட பகவானுடைய அடையவர்களை சரணமடைவது சிறப்பு. அதிலும் அவனுக்கு அடியவர்களாக இருப்பவன். இப்ப இளையாழ்வார் சிறப்பா, பரதாழ்வான் சிறப்பா, சத்ருகுணன் சிறப்பான இங்க யார் சிறந்தவராகிறாங்க? சத்ருகுணன் தான் சிறந்தவராக. ஏன்னா அவர் பாகவத கைங்கரியம் பண்ணிக்கிட்டே இருந்தார், பரதாழ்வாருக்கு வேண்டிய கைங்கரியங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருந்தார். அதைத்தான் இங்க நமக்கு பாசுரத்தில் ஆழ்வார்கள் சொல்றாங்க, அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம் அடியான், தொண்டர் 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 தொண்டன்னர். நான் உனக்கு நேரடி தொண்டன் இல்லை, உனக்கு தொண்டனுக்கு 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 தொண்டனாக இருக்கிறேன். அந்த அடிப்படையில இவர்களும் போறங்க, அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் 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 எம் கோக்கள் என்று சொல்லுவார். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தாழ்த்திக்கிறோமோ, நம்மளை அந்த கோஷ்டியில கைங்கரியம் செய்கிற இடத்துல நம்ம வைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு சிறப்பு. ஆனா இங்க என்ன சூழ்நிலை? அந்த அம்மாவை முன்னிட்டாலும் கூட அந்த அம்மா படுத்திருக்கிறவங்க ஆச்சாரியன், எனக்கு மகளா இருந்தாலும் எனக்கு ஆச்சாரியன், நான் போய் எழுந்துருங்கன்னு நான் சொல்ல முடியலையே அப்படின்னு அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு கோபம் வருது, உன்னைய சொல்லி நீ உன் மகளை எழுப்பலையே அப்படின்னு. அந்த கோபத்துல என்ன சொல்றாங்க? உன்மகள் தான். முதல் என்ன சொன்னாங்க? மாமான் மகளேன்னு சொன்னாங்க சந்தோஷத்துல. எழுந்து வரலைங்கிறதுனால உன்மகள் தான் பிரிச்சு பேசிட்டாங்க. பிள்ளை நல்ல மார்க் எடுத்துட்டு வந்தா பள்ளிக்கூடத்துல பரிசு வாங்கிட்டு வந்து என்ன சொல்லுவோம்? என் பிள்ளை நல்ல சாதனை பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லுவோம். அதே மார்க் கம்மியாகி பேராகி வந்தா வீட்டுக்கார மட்டும் என்ன சொல்லுவோம்? பிள்ளை படிச்சிருக்கிறத பாரு, இப்படித்தான் இருக்கு இவனுடைய வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கோபத்துல இவங்க என்ன சொல்றாங்க? உன்மகள் தான் அப்படின்னு அந்த கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த பெண்ணு மேல இந்த பாசத்தை வெளிப்படுத்தும் போது மாமியர்னாங்க, அந்த பெண்ணு மேல இருக்க கோபத்தை வெளிப்படுத்தும் போது உன்மகள் தான் ஒருமையில பேச ஆரம்பிச்சாங்க. மரியாதை புத்தியோட பேசணும்னு சொன்னவங்க ஒருமையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி உன்மகள் தான் ஊமையோ, ஊமையா போயிட்டாளா மக,
வாயை திறந்து உள்ளேருந்து வாங்க, இல்லை இருங்க, இந்த வரேன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். பதில் இல்லை. அதற்கு மேலே ஊமையாக இருந்தால் கூட காது கேட்கும்ல, காது கேட்டதை வச்சாவது வந்து இந்த கதவை திறந்துருக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன்னே சொன்னாங்க. ஊமையோ அன்றி செவிடோ, இல்லை செவிடாயிட்டாளா அதனால வந்து இந்த கதவை திறக்காமல் இருக்காளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம ஊமையோ அன்றி செவிடோன்னு சொல்லிட்டோம், அனந்தலோ கண்ணனோட கலந்து பரிமாறின அந்த சந்தோஷத்திலே இருக்கிறாளோ, அதே நினைவிலே மூழ்கி கிடக்கிறாளோ, அனந்தலோ அப்படின்னு சொல்றாங்க. ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ இல்ல ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலும். இந்த அம்மா எந்திரிச்சு கோஷ்டியில கலந்து எல்லாத்துக்கும் நல்லது செய்யுது, இந்த அம்மாவுக்கு நல்லது நினைக்குன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கவங்க இந்த அம்மாவுக்கு மட்டும் தனியா காவல் போட்டாங்களா? ஆயர்பாடியில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? எங்களை எல்லாம் கோஷ்டியில கலந்துக்கிற சொல்லி அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு மட்டும் காவல் போட்டாங்களோ, நீ போய் கோஷ்டியில கலந்துக்கிறாதுன்னு? அப்படி ஒன்றும் போட்ட மாதிரி தெரியவில்லையே. அதனால காவலிட்டார்களோ இல்லை மந்திரப்பட்டாலும், யாராவது இந்த அம்மாவுக்கு ஏவல் விட்டு இது கோஷ்டியிலே கலந்துக்கிறாத அளவுக்கு இதுக்கு நல்லா தூக்கம் வரட்டும்னு யாரும் மந்திரம் செஞ்சுட்டாங்களா? மந்திரப்பட்டாலோ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா உள்ளன்னு சொல்றாங்க, இந்த பெண்ணோட குணம் தெரிஞ்சு நீங்க இப்படி பேசுறீங்களே. இப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டுடுறாங்க, மயக்கம் போட்டு அவங்களை எழுப்புறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? உடனடியாக ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து கொஞ்சம் மூஞ்சில தண்ணியை தெளிச்சு ஒரு விசிறியை வச்சு லேசா வீசி விட்டு கொஞ்சம் காத்து விடுங்கன்னு சொன்னா எழுந்து வந்துருவாங்க. அது மாதிரி என் பெண் இப்ப மயக்கத்தில் இருக்கிறா. அவளுக்கு நீங்க தெளிக்க வேண்டிய தண்ணீரும் விசிறி என்ன தெரியுமா? அவனுடைய நாமங்களை சொல்லுங்கள். சொல்ல 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 அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவா. அப்படின்னா இவங்க என்ன சொன்னாங்க? நாங்க சொல்லிட்டோமே. என்ன சொன்னோம்? மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று. அதுவும் சொல்லி பார்த்தாச்சு. எப்படி எப்படி சொல்றோம்? எடுத்தது அவனை மாயன் அப்படி சொல்றோம். என்ன மாயன்? உலகையே படைத்து ரச்சித்து காத்தி தாங்கி தரித்து கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா, பரமாத்மாவிலே அவ்வளவு எளிதாக யாரும் சென்று பார்க்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய பரமாத்மா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்களை ரட்சிப்பதற்காக என்ன செய்யறாரு? கண்ணனாக அவதாரம் செய்து இந்த ஆயர்பாடியிலே பிறந்து நித்திய சூரிகளை நிர்வாகிக்கக்கூடிய பரமாத்மா இங்கே பசுக்களை மேய்ப்பதற்காக வந்தது மாத்திரமில்லாம நாம அடிக்கவும் பிடிக்கவும் சமமா பழகிட்டு இருக்கானே. அப்ப அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மாயனாக இருக்கிறான். அதான் சொன்னாங்க. அப்படி எப்படி வந்து அவதாரம் பண்றாரு? அந்த அவதாரத்தை எங்கன்னா அங்க திருவாராதனை பண்றாங்க பரமபதத்துல பெருமாளுக்கு. திருவாராதனை பண்ணி சாம்பிராணி புகை தூபத்தை காட்டுறாங்க. இந்த புகையை போட்டு இந்த புகை விலகி பகவானை தரிசிக்கிறதுக்குள்ள இங்க கண்ணனா வந்துட்டாரான். என்ன அவருக்கு ஆசை வந்துருச்சான். இந்த ஆயர்பாடியில வெண்ணெய் ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த புகை மறையிறதுக்குள்ள நாம கண்ணனாக போய் அங்க போய் அந்த வெண்ணெயெல்லாம் அது வாங்கி சாப்பிட்டா கூட ருசிக்காது, திருடி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. மாங்காய் வந்து வாங்கி சாப்பிட்டா ருசிக்காதான், திருடி சாப்பிட்டா மாங்காய் ருசிக்கும்னு சொல்லுவாங்க. அது போல கண்ணன் என்ன செய்யறாரு? அங்கிருந்து வந்து இந்த வெண்ணெயை திருடி சாப்பிட்றதுக்காக வந்துட்டாராம். அதான் ஆழ்வார் பாசத்துல சொல்றாரு, சூட்டுனன் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அத்தூபம் தரா நிற்கவே. அந்த தூபத்தை காட்டுற வேளையில ஆங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்டு உண்ணப்போந்து இமிலேற்றி வன்கூன் கோட்டிடை ஆடினை கூத்தை ஆடலாயரம் கொம்பினிக்குங்கிறார். அந்த புகை போட்டு புகை விலகிறதுக்குள்ள நம்ம போயிடுவோம் சொல்லி அப்படி மாயம் நிறைந்தவன். அதனாலதான் அவனை சொல்லும் போதே என்ன சொல்றாங்க? அவனுடைய உண்மையான குணமான மாயன் என்று சொல்லுகிறார். தன் சார்பிலாத தனிப்பெரு மூர்த்தி மாயம் செவ்வே நெஞ்சில் நினைப்பறிதால் வெண்ணெய் ஊனென்னும் ஈனச் சொல். அவனுடைய மாயத்தை பத்தி நினைச்சா என்ன ஆகும்? இந்த வெண்ணெயை சாப்பிட்றதுக்காக நீ அதையெல்லாம் விட்டுட்டு வந்த பாப்போம் இல்லையா? பெரிய ஒரு விஐபி இருப்பார். ஆனா அவருக்கு என்னன்னா ரோட்ல விற்கிற ரெண்டு கடலையே வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நின்று வாங்க முடியாது. யாரையா விட்டு வாங்கிட்டு வர சொல்லி ஒரு ஓரமா ஒளிஞ்சு சாப்பிடுவார். அதை போல காரியத்தை நீ செய்கிறாயா? மத்துரு கடைவெண்ணெய் கலவினை உரலிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவேன். அப்படி அங்க இருக்கிற இருப்பை விட்டுட்டு இங்க வந்து வெண்ணெய் கலவாண்டு திங்கிறேன்னு சொல்லி இந்த ஆயர் பெண்கள்கிட்ட சிக்கி அசோத பிராட்டி என்ன செஞ்சுட்டா? உரலோட கட்டி போட்டான். எங்கேயாவது போனா தானே வம்புன்னு. அவ்வளோ பெரிய பரமாத்மா உரல்ல கட்டுண்டு யார் வந்து நம்மளை இதை கழட்டி விடுவாங்கன்னு ஏங்கி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காராம். எனக்கு இவருக்கு இதை கழட்ட முடியாதா? இந்த கயிறை கழட்டி இதனால போக முடியாதா? ஆனா அவர் என்ன செய்யறாரு? யாராவது வந்து நம்ம அம்மா கட்டின கழட்டி விடணும் அப்படின்னு ஏங்கி எளிவே எத்திரம் எத்திரம் சொன்னாங்க. இந்த நிலையை கேட்டதுமே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு ஆழ்வாரு.
இவ்வளவு எளியவனாகவான இருக்கிறாய், இப்படிப்பட்ட மாயங்களை செய்கிறவனாக இருக்கிறாயே, அப்படி பிறந்து நீ என்ன செய்தாய்? பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும். என்னென்ன மாயம் செஞ்ச அந்த 5 பேரை காப்பாத்துறது? பொய்யெல்லாம் பேசினார், இல்லாததெல்லாம் செஞ்சார், பகலை இரவாக்குனார், எல்லா விதமான மாயங்களும் செய்தவன். அப்படி இவ்வளவு மாயங்கள் நிறைந்தவனாக நீ இருக்கிறாயே, அப்படிப்பட்ட மாமாயன். ஏன் அவனை மாயன்னு சொல்றோம்? மாயன்னு சொல்லி இப்படியெல்லாம் சித்து விளையாட்டு செய்யறான்னு சொல்லி நம்ம சொல்லணுமானா, மாயங்கள் நிறைந்தவனாக பரமாத்மா இருக்கிறான்னா அந்த மாயை அவனிடத்திலே இருக்கிறது. அந்த மாயையை கடந்தால்தான் அவனை நாம் அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொல்றாங்க, பிறக்கிருதி மாயை என்று அறிய வேண்டும். இந்த மாயையை உடையவன் சர்வேஸ்வரன் ஆகிறான். நம்மளை இங்க கலக்க பண்ணுவது யாரு? அதான் நமக்கு கோவிந்தசாமியும் ஆண்டாள் அம்மாவும் சொல்லுவாங்க, கலக்குகிறது பிறக்கிருதி, கலங்குகிறான் சேதனன், தெளிவிக்கிறான் ஆச்சாரியன், தெளிந்து கிடக்கிறான் எம்பெருமான். அந்த மாயை தான் நம்மளை இந்த பாடுபடுத்துது. ராத்திரி தூங்கும் போது வேகமா எந்திரிக்கன்னு நினைச்சுதான் தூங்குறோம். ஆனா இந்த எந்திரிக்கிற போது அலாரம் அடிச்சாலும் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு ஒரு மாயை வந்து மாறும். அந்த மாயையை கடந்து பகவானை அடைவது மிகப்பெரிய சிரமமான காரியம். அந்த மாயங்கள் யாரிடத்திலே இருக்கிறது? அந்த மாயையை நாம் எவ்வாறு வெல்ல முடியும்னா நம்மால ஜெயிக்க முடியாது. அதை கிருஷ்ணகில பகவத்கீதையில சொல்றார், தேவனாகிற என்னால் நியமிக்கப்பட்டதும் முக்குணங்களையும் உடையதுமான இந்த என்னுடைய மாயையை தாண்டுதல் அரிது. அவ்வளவு எளிமையாக இந்த மாயத்தை தாண்டிவிட முடியாது. என்னையே எவர்கள் சரணடைகிறார்களோ அவர்களையே இந்த மாயையை தாண்டுவார்கள். அப்ப அதுக்கு வழியும் சொல்றார், மாயை கடுமையானது, அது என்னிடத்துல இருக்கிறது, அதுதான் உங்களை எல்லாம் மயக்கத்தை வைத்திருக்கிறது. இதுல இருந்து வெளியே வரணும்னா என்னையே சரணம் பண்ணுங்க. அதான் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அகம் துவா சர்வ பாப்பேப்பிய மோச்சை சியாமி மாச்சு சகாங்க. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடம் மட்டும் சரணம் அட, நான் உன்னை எல்லாத்துலேருந்து விடுவிக்கிறேன். ஏன்னா எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்கு, நான் நினைச்சா செய்யலாம். ஏன் கொடுக்குறேன் ஏன் கொடுக்கலன்னு நீங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது என்கிற நிலை. அப்படிப்பட்ட அந்த மாயனாக இருக்கிறான். அப்படி இருந்தும் கூட நமக்கு நல்லது செய்வதற்காக ஏன் இங்கே இறங்கி வருகிறான்? அதற்கு மூல காரணம் என்ன? இவ்வளவு பெரிய சுதந்திரமாக இருக்கிறவர் இப்படி நம்ம இடத்துல வர வேண்டிய கட்டாயம் என்னன்னா, மாதவன் பிராட்டி சம்பந்தம் இருக்கு. இந்த நல்ல குணம் பெருமாளுக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னா பிராட்டினுடைய சம்பந்தம். மாதவனாக இருக்கிறான், எங்க நெஞ்சிலேயே இருந்துகிட்டு இவர் யார் யாரை காப்பாற்றணும் யார் யார் தண்டிக்க போனா மறைச்சுக்கிடுவாங்களாம். வந்ததே பெருசு, விட்டுறாங்க, ரச்சகம் பண்ணுங்க. அப்படி மாதவனாக இருக்கிறான். ஏன்னா பிராட்டி எப்படிப்பட்டவங்கன்னா, பெருமாள் தன்னை எதிர்க்கிறவங்களையும் தண்டிப்பார், தன்னுடைய அடியவர்களுக்கு துன்பம் செய்கிறவங்களையும் தண்டிப்பார். ஆனால் சீதா பிராட்டி 10 மாதம் சிறையில் இருக்கிற போது சுற்றி இருந்து சீதா பிராட்டியை எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாங்க ராட்சசிகள். ஆஞ்சநேயர் போய் கேட்கிறார், யுத்தம்லாம் முடிஞ்சிச்சு, ராவணனை சம்ஹாரம் பண்ணியாச்சு, நம்ம என்ன செய்யலாம்? உங்களை சுற்றி இருந்த இந்த ராட்சசிகளை அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் நான் கொடுமைப்படுத்திக்கிறேன், உங்களை 10 மாதம் படாத பாடு படுத்தினாங்களே அப்படின்னு கேட்கிறார். அப்ப என்ன சொன்னாங்க சீதா பிராட்டி? அவங்களா செய்யலை, அவங்களுடைய தலைவர் சொன்னாரு, இவங்க செஞ்சாங்க. எந்த பாவமும் அறியாதவர்கள், இவர்களையும் கூட நீ தண்டிக்க கூடாதுன்னு தமக்கு துன்பம் செய்தவர்களை கூட ரட்சிக்க வேணும் என்று சொல்லக்கூடிய மனநிலை யாரிடத்துல இருக்குன்னா பிராட்டி இடத்துல நிறைந்து கிடக்கிறது. அந்த பிராட்டியோடு சம்பந்தம் இருப்பதனாலே இவருக்கும் இந்த குணம் மேலோங்குகிறது. அதான் மாதவன். இந்த மாதவனாக எங்கே இருக்கிறான்னா வைகுண்டத்திலே இந்த ஸ்ரீதேவி பூதை சமேதராக இருந்து கொண்டு நம்மளை ரட்சிக்கிறான். அப்படி மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலமும் நவிண்டேலோரம்பாவான். அப்படி அவனுடைய மேன்மையையும் அவனுடைய நீர்மையையும் வெளிப்படுத்தக்கூடிய குணங்களை எல்லாம் சொல்லக்கூடிய நாமங்களை நாங்க சொல்லிட்டோம். இன்னமும் மயக்கம் தெரியாம இருக்குன்னா அது உன்னுடைய பெண்ணுடைய குறைதானே தவிர எங்களுடைய குறை இல்லை. அதனால மாமியே அவளை எழுப்பி இந்த கோஷிலை சேர்த்து நாங்கெல்லாம் நல்கதி அடைய நீங்களும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லும் முகமாக ஆண்டாள் நாச்சியார் இதிலே தெரிவித்திருக்கிறாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.